லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிகன் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் யாசர். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தற்போது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயும் தாவேகா கட்சியும் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது. வரலாற்றிலேயே இந்த 2026 தேர்தல் காலத்திற்கும் பேசப்படும்ங்கிற அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மக்களிடையுமே பேசப்படுது. 2026 தேர்தல் ஏன் இவ்வளவு சிறப்பு? நம்ம ரொம்ப முக்கியமா பேச வந்தது, முதல்வரை வீழ்த்திய அந்த தூய சக்தி யார்? இந்த விஎஸ் பாபு. திமுகவை தீய சக்தி என்று சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா இடத்திலுமே கொண்டு போய் சேர்த்தது தாவேகாவுடைய பிரச்சாரங்கள். அந்த அடிப்படையில் திமுகவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வீழ்ந்தது விஎஸ் பாபு என்ற திமுகவுடைய ஒரு தொண்டனால். திமுகவுடைய தொண்டனாலே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் வீழ்த்தப்பட்ட வரலாறும் இந்த 2026 தேர்தலில் நடந்திருக்கு. ஸோ இதுதான் 2026 தேர்தலுடைய ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தில் இவ்வளவு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் விஎஸ் பாபுடைய வெற்றி தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுது, பேசும் பொருளாகவும் இருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதானமான அடுத்த தலைவராக காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு அடுத்து, மம்தா பானர்ஜிக்கு அடுத்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த காங்கிரஸ் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்தாங்க. அது மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிச்சு. அது விஜயாலங்கிறத இந்த தேர்தல் உணர்த்திருக்கு. கிட்டத்தட்ட சமீபத்தில் காங்கிரஸ் உடைய தலைவர் கார்கே ஒரு மேடையில் பேசும்போது ஸ்டாலின் தான் இந்தியாவின் தலைவராக பார்க்கப்படுகிறார், ஸ்டாலினுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவே காத்திருக்குன்னு சொல்லி சமீபத்தில் பேசியிருந்தார். அப்படிப்பட்ட ஸ்டாலினை வீழ்த்திய விஎஸ் பாபு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. விஎஸ் பாபு தான் இன்றைக்கு மற்ற தாவேகாவுடைய விஜயை விட தேசிய ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்த ஒரே நபர் விஎஸ் பாபு தான். கிட்டத்தட்ட அவருடைய சைகை, ஸ்டாலினுக்கு எதிரான இந்த சைகை, இது எல்லாமே இன்னைக்கு தேசிய ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகமா இருக்கட்டும், இந்தி பேசக்கூடிய ஊடகமா இருக்கட்டும், மலையாள ஊடகமா இருக்கட்டும், மராட்டிய ஊடகமா இருக்கட்டும், இன்னும் அஸ்ஸாமி, இன்னும் பஞ்சாபி, எல்லா ஊடகத்திலையும் ஸ்டாலினுடைய தோல்விதான் பேசப்படுகிறது. இந்த விஎஸ் பாபு திமுக தலைவர் ஸ்டாலினை 9122 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியடைய செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக கொளத்தூரை திமுகவின் கண்ட்ரோலில் வைத்திருந்த திமுகவை, அவர்களுடைய கோட்டையை இன்னைக்கு தகர்த்தியது தாவேகா. அவ்வளவு ஒரு பெரிய எழுச்சி, அவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. 75 வயதான இந்த விஎஸ் பாபு வட சென்னையில ஒரு பரிச்சயமான முகம், வட சென்னை அரசியல்ல நன்கு அறியப்பட்ட முகம். அதே போல சமீபத்தில் ஆதவர்ஜுனன் ஒரு மேடையில் பேசுறப்ப, உங்ககிட்ட ஒரு சேகர் பாபு இருக்காரு, எங்க கிட்ட ஒரு விஎஸ் பாபு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அந்த காணொலியெல்லாம் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு விஎஸ் பாபுடைய வட சென்னை அரசியலுங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அவர் அதிமுகவுடைய வேட்பாளராகவும் அங்கு விருப்ப மனு கொடுத்திருந்தார். அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு தாவேகாவில் மிக விரைவாக இணைக்கப்பட்டார். தாவேகாவில் ஆதவர்ஜுனன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் விஎஸ் பாபுவை தாவேகா தங்களுடைய பக்கம் இழுத்தது. கிட்டத்தட்ட விஎஸ் பாபுவை வைத்து என்ன வியூகங்கள் வகித்தார்கள், அந்த 75 வயதுடைய அந்த நபர் எதை சாதிப்பார் என்று திமுகவும் அதிமுகவும் எதிர்பார்த்த நிலையில் வட சென்னையில் தன்னுடைய அரசியல் பலத்தையும் தன்னுடைய அரசியல் முகத்தையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார் விஎஸ் பாபு. கிட்டத்தட்ட விஎஸ் பாபுனால முடியாத விஷயத்த விஎஸ் பாபு செய்வாரா அப்படின்னு பலதரப்பட்ட விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு விஎஸ் பாபு அதை கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காரு. பெரம்பூரில் விஜய் நிற்பதற்கும், ஆதவ் வெளியக்கத்தில் நிற்பதற்கும், விஎஸ் பாபு கொளத்தூரில் நிற்பதற்கும் கிட்டத்தட்ட சென்னையை அவர்கள் தகர்த்துவதற்கான ஒரு முழு முக்கிய காரணியாக இருந்திருக்கு. விஎஸ் பாபு தங்களுடைய கட்சிக்கு வந்தால் வட சென்னை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தாவேக பெற்றுவிடலாம் என்ற அவர்களுடைய தேர்தலுக்கு முந்தைய அந்த ஸ்ட்ராட்டஜியும் தான் இன்று சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 2 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுகவை வாஸ் அவுட் செய்துவிட்டது. திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்த சென்னையை காலி செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் விஎஸ் பாபு என்ற அந்த 75 வயதான அந்த முதியவர் தான் காரணம். இந்த விஎஸ் பாபு கடந்த 2026 முதல் 2011 வரை புரட்சிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக 5 ஆண்டு காலம் தன்னுடைய மக்கள் பணியை செஞ்சிருக்காரு. பல ஆண்டுகளாக திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் அங்கு
அவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் திராவிட சிந்தனையில் திராவிட கட்சியிலேருந்து தான் வந்தவர். 2006 2011 வரைக்கும் எம்எல்ஏவாக பதவி பெற்று பதவியில் இருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்து மிகப்பெரிய முக்கிய பங்கை திமுகவுக்கு இவர் ஆற்றியிருக்காரு. அதே போல் கொளத்தூர் தொகுதியில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டால் ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு தெருவும் பரிச்சயமான இடமாக தான் விஎஸ் பாபுக்கு இந்த தேர்தல் களத்தில் இருந்தது. 2011 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கே மிக முக்கியமான காரணியாக இருந்தவர் இந்த விஎஸ் பாபு. ஸ்டாலின் அப்பவே தோல்வி அடைஞ்சிருப்பார். அந்த அளவுக்கு தன்னுடைய பணியை மிக வீரியமாக துல்லியமாக வீதி வீதியாக வாக்காளர்களிடத்திலும் அந்த மக்களிடத்திலும் ஸ்டாலினை கொண்டு போய் சேர்த்தவர் இந்த விஎஸ் பாபு. புத்திசாலித்தனமாக விஎஸ் பாபு அங்கே நிறுத்தியது, கொளத்தூர் தொகுதியை பற்றி முழுமையான விஷயங்கள் விஎஸ் பாபுக்கு தெரியும்னு சொல்லி தாவேகா தலைமை நிறுத்தியதெல்லாம் மிக புத்திசாலித்தனமாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. அதே போல் கொளத்தூரில் ஸ்டாலின் சரிவதற்கான முக்கியமான காரணங்கள் கொஞ்சம் இருக்கு. முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த தொகுதியை அவர் வைக்காதது ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுகிறது. சேகர் பாபுடைய கண்ட்ரோல்ல திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் விட்டதும் கொளத்தூர் தொகுதியையும் சென்னையையும் தோல்வியடைய செய்வதற்கான முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. அவருடைய தொகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்தாத குறைகள் எல்லாம் மக்களிடம் விஎஸ் பாபு கொண்டு போய் சேர்த்ததும் தங்கள் கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய முகத்தையும் தங்கள் கட்சியினுடைய தலைவர் சின்னத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக இந்த இளைஞர்கள் பட்டாளம் கொளத்தூர் தொகுதியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கிறது. திமுகவுக்கு எப்படி ஒரு சேகர் பாபு வட சென்னையிலும் சென்னையையும் கட்டி ஆண்டாரோ தங்களுடைய கட்சியில், அது போல விஎஸ் பாபுவும் தாவேகாவை கட்டி ஆள இருக்கிறார். 75 வயதான ஒரு அரசியல் மூத்த நிர்வாகி, அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2011 தேர்தலில் வெற்றியை கொளத்தூரில் கொண்டு வந்து கையில் ஒப்படைத்தவர் விஎஸ் பாபு. அப்படிப்பட்ட விஎஸ் பாபுடைய சரித்திரங்கள் இனி சென்னையில் பேசப்படும். இனி சென்னையை கட்டி ஆள போகிறார் விஎஸ் பாபு என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் சேகர் பாபுக்கு ஈக்குவலாக தான் விஎஸ் பாபுவை களம் இறக்கினோம் என்று தாவேகாவின் மூத்த நிர்வாகி ஆதவ் அர்ஜுனன் எல்லா மேடைகளிலும் பேசியிருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த வெற்றியின் மூலம் அவர் ஒரு ஜெயண்ட் கில்லராக பார்க்கப்படுறாரு. கிட்டத்தட்ட விஎஸ் பாபுடைய இந்த வயதிற்கும் இந்த தங்களுடைய அரசியல் திறனுக்கும் அரசியலுடைய உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றியாக தான் கொளத்தூர் தொகுதி மக்கள் தற்போது வரைக்கும் பார்க்கிறாங்க. கொளத்தூர் தொகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விஎஸ் பாபுக்கு இங்கு கொடுத்திருக்காங்கிறத மிக கிளியரா தெரியுது. விஜயுடைய தலைமைத்துவத்திற்கு மக்கள் அளித்துள்ள மிகப்பெரிய பரிசாகவும் பார்க்கப்படுகிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். விஎஸ் பாபுவுக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.